ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு கிறிஸ்மஸ் எப்பவுமே சந்தோஷம் எல்லாருக்கும் தான். எனக்கு இரட்டிப்பான சந்தோஷம் என்னன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். கரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தா 40 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டேன். 1984 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் தான் என்ன செய்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன். அதனால் நிஜமாகவே இயேசு பிறந்தார் உள்ளம் அதில் பாடும்போதெல்லாம் என் மனசில் சந்தோஷம். என் இருதயத்தில் இயேசு பிறந்தார். பெத்லகேமில் பிறந்தவர் இங்கே பிறந்திருக்கிற சொல்லுங்கள், நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும். அதுதான் நிஜமான கிறிஸ்மஸ். சரியா? 2-3 வாரம் முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு என்ன பேசணும் அப்படின் போது ஆண்டவரை இருதயத்தில் பேசுனதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 4:5 முதல்ல வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது 260வது பக்கம் புதிய ஏற்பாடு. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்லா கவனிங்க. காலம் நிறைவேறின போது, புரியுதா, என்ன செய்தாரா? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். பொதுவாகவே ஒரு பிள்ளை பிறக்கணும்னா 2 பேர் வேணும், ஒரு தாய் தகப்பன். எனக்கு எங்கள் அப்பா பேர் இருக்குது, எங்கள் அம்மா பேர் இருக்குது. அதான் ஆதார் கார்டிலலாம் போடுவாங்க இல்லை. இப்போ இங்கே என்ன போட்டுக்குது? இயேசு கிறிஸ்து யாரா சொல்லுங்கள், வாயத்தர சொல்றீங்களே. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் அப்படின்னா அர்த்தம் ஸ்திரீயின் வித்து. பைபிள் அப்படி தான் போடுது. அந்த இஸ்மவேல் குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனும் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய வித்து ஈசாக்கு, இஸ்மவேல். புரியுதா? அப்போ ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பொண்ணோ பையனோ அவங்களுக்கு என்னது? தகப்பனுடைய வித்து, தாயுடைய வித்து. இங்க இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் சொல்லுங்க? ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தார். ஏன் தெரியுமா? மனுஷன் பாவம் செஞ்ச உடனே, புரியுதா, அங்கே தேவனை பிரிந்து அவன் தூரம் போனான். ஆனாலும் ஆண்டவர் தேடி வந்து அதெல்லாம் விசாரிக்கிறான். ஆதாம் கேட்டால் ஏன்பா அப்படி பண்ணன்னா, யார் கொடுத்தது? நீ எனக்கு துணையாக கொடுத்த இந்த ஸ்திரீ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். இப்போ சர்ப்பத்தை கூப்பிட்டு ஏன்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கல. புரியுதா? அதாவது என்ன ரீசன் கேட்கல. அப்போது நீ இப்படி செஞ்சபடினால, புரியுதா, நீ பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவனில் என்ன செய்யிருப்ப? சபிக்கப்பட்டிருப்ப அப்படி சொல்லிட்டு அந்த சாத்தானுக்கு ஒரு தீர்ப்பை எழுதுறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். புரியுதா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்கு. அப்போ அங்க சொல்றார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீன் வித்துக்கு என்ன செய்வேன்? பகை உண்டா. அந்த ஸ்திரீன் வித்து தான் இயேசு. எல்லாருக்கும் தெரியும். மத்தேயில இருக்குது, லூக்கால இருக்குது. புரியுதா? அவர்கள் கூடி வரும் முன்னே இயேசு மரியாளுடைய வயிற்றிலே என்ன செய்தார்? உருவானார். எதனால? லூக்கால விவரமா சொல்றார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலம் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமானது, அது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அப்போ தேவனே ஒரு மனிதனாய் அவதரித்தார். பிள்ளையா பிறக்கிறதுக்கு ஒரு கர்ப்பம் தேவை, ஒரு கர்ப்பப்பை தேவை. அதற்கு தெரிந்தெடுத்த பாத்திரம் தான் அருமையான கன்னி மரியாள். புரியுதா? அப்போ அவர்கள் திருமணத்துக்கு கூடி வரதுக்கு முன்பாகவே இவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தபடினால அவர் யார் சொல்லுங்க? எல்லாம் தெரியுங்க இதெல்லாம். புரியுதா? ஸ்திரீயின் வித்து. அடுத்தது எப்போ பிறக்கிறார்? நல்லா கவனிங்க. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரன். அப்போ அவர் தேவனுடைய குமாரன், ஆனா ஸ்திரீயின் வித்தா பிறந்தவர். காலம் நிறைவேறின போது எப்போ அனுப்பணுன்றதை கரெக்டாக அனுப்புறார். அதே போல் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது காரியம் தான். எந்த நேரத்தில் எதை செய்யணும்ட்டு யாருக்கு தெரியும்? வாயத்தன்னு சொல்லுங்களேன். நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு அந்த கொடுக்குற வேலை வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அசால்ட்டாக நடக்கும்போது நடக்கட்டும். இன்றைக்கி அது ஒரு பிரச்சனை. நடக்கிறதா நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுறக்கூடாது.
ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சீக்கிரத்தில் கர்த்தர் காரியத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். அதினதின் காலத்தில் எப்படி செய்கிறாராம் சொல்லுங்க. அப்போ இயேசு பின்னால் அதை பற்றி கடைசியாக பார்ப்போம். எப்போ பிறக்கணுன்றது ஆண்டவர் கரெக்டாக எழுதி வச்சிருக்காரு. புரியுதா? அப்போ இந்த ரட்சகர் பிறப்பதற்கு அவர் காலத்தை குறித்தாருன்னா உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அந்தந்த காலத்துல என்ன செய்வார் சொல்லுங்க? நேர்த்தியாய் செய்வார். பிரசங்கி 3:11, பிரசங்கி 9:11. புரியுதா? நீ அவசரப்படாதே. ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு, ஒரு தேவ செயல் உண்டு. நீ என்ன செய்? அவர் கிரியை செய்யும்படி நீ என்ன செய்? காத்துரு, ஜெபம் பண்ணிட்டே இரு. கர்த்தர் குறித்த காலத்துல நிச்சயமா செய்வார். அதனால நம்முடைய காலங்கள் அவர் கையில இருக்கிறது. யோபு சொல்றார் பார், வேதனையின் மத்தியில எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்போ அவனுக்கு தெரியுது, எனக்கு ஒரு விடிவு உண்டு, எனக்கு ஒரு பதில் உண்டு, எனக்கு ஒரு விடுதலை உண்டு. நீங்க எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? இந்த காரியம் நடக்காதா, அந்த காரியம் நடக்காதா, இது முடியாதா, புரியுதா, இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா? அந்த யோபு அந்த வேதனையின் மத்தியில, பாடுகள் மத்தியில அவன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? நிறைவேற்றுவார். அதே போல ஆபிரகாம் சாராள்கிட்ட வந்து பேசுறார், குறித்த காலத்துல வருவேன், அடுத்த வருஷம் அந்த பிராண உற்பத்தி கால திட்டத்துல நான் வரும்போது சாராளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும், பேரே சொல்லிட்டார் ஈசாக்கு அப்படின்னு. புரியுதா? அதே நேரத்துல 21 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க புரியும், அங்க வார்த்தை இருக்கும், குறித்த காலத்திலே சாராள் ஒரு குமாரன் என்ன செய்தாள்? பெற்றெடுத்தாள். அப்ப எல்லாமே தேவன் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல நிச்சயமா நடக்கும். வாயத்தை சொல்லுங்க, தேவன் ஃபிக்ஸ் பண்ண டைம்ல நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு அதான் நமக்கு ஆண்டவர் சொல்றார், காலம் நிறைவேறின போது அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தை நிச்சயமா அந்தந்த நேரத்துல தேவன் என்ன செய்வார்? ஸ்திரீயின் வித்து 1 தீமோத்தேயு 3:16 பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியின் ரகசியம் ஒருமானது மகா மேன்மையுள்ளது, ஏனெனில் என்ன சொல்றாரு? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவனுக்கு நல்ல மாம்ச ரத்தம் இல்லை, ஆனா மாம்சத்துல பிறந்தார். தேவகுமாரன் அவர். உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் இருக்கிறார். அதான் இருக்கிறவர் அப்படின்ற அவர் எப்பவுமே இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கு மனிதனை என்ன செய்தார்? நம்மை தேடி வந்து மனிதனை அவதரிப்பதற்காக என்ன செய்தார்? மாம்சத்துல வெளிப்பட்டார். எபிரேயர் 2:14 பார்த்தீங்கன்னா, ஏன் மாம்சத்துல வெளிப்பட்டார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால. நமக்கெல்லாம் என்ன உண்டு? மாம்சம், ரத்தம் எல்லாமே இதுல தான் இருக்குது. நல்லது கெட்டதெல்லாம் இதுல தான் நடக்குது. அப்ப நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நமக்கு மாம்சமும் ரத்தம் இருக்கிற மாதிரி ஒரு சரீரம், புரியுதா, ஒரு மனிதனா நாம் இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தாரா சொல்லுங்க? மாம்சமும் ரத்தமும் உடையவராய் அவர்களை போல ஆனார். அந்த வார்த்தை சொல்லுங்க, நம்மை போல என்ன செய்தாராம்? தேவகுமார் இந்த உலகத்துல மனிதனா என்ன செய்தார்? அவதரித்தார். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்த தேவனுடைய குமாரனை இந்த உலகத்துல தேவன் நமக்காக என்ன செய்தார்? அனுப்பினார். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவேன், மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், சரியா? இப்போ கவனிங்க, இப்போ எந்த குடும்பத்துல ஆண்டவர் பிறக்கணும்? முக்கியமா எல்லாம் அன்னைக்கு காலத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பம் இருந்தது இல்லையே. இயேசு பிறந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப எந்த குடும்பத்துல பிறக்கணும்? இதை எங்க பிக்ஸ் பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டார். நோவா பேழைக்கு முன்னாடியே உலகம் என்ன செய்தா? அக்கிரமம் நிறைந்த மனிதர்களாக இருந்தார்கள். மனுஷனை உண்டாக்குறது அவருக்கு எப்படி இருந்ததுதான்? விசனமா இருந்தது. தங்கள் வழிகளை எல்லா மனிதரும் என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டார்கள். அப்போ மனுஷனை மீட்டெடுக்க ஒரு வழி திறக்கணும், ஆனா எல்லாரும் வழியை கெடுத்துட்டாங்க. அப்போ இதுல உண்மையா உத்தமமா பரிசுத்தமா யாரா இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஆதியாகமம் அந்த 6:8 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டாலும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே ஒரு குடும்பம் நல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா வாழ்ந்த குடும்பம். என்ன குடும்பம்? நோவா குடும்பம். தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படின்னா நீதிமான உத்தமமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவா பிள்ளைங்கள்ல 3 பேர். அடுத்தது நோவா மனைவி,
நோவா பிள்ளைங்க 3 பேர், காம், சேம், யாபேத், 3 பேருடைய மனைவி, மொத்தம் 8 பேர். அந்த 8 பேரை வச்சு திருப்பி ஒரு உலகத்தை உருவாக்கணும்ட்டு அந்த 8 பேரை காப்பாத்துறாரு. ஆக்சுவலா எல்லாத்தையும் காப்பாற்றணும் தான் பேழை உண்டாக்குறார். ஆனா யாரும் மனம் திரும்பி வரல, புரியுதா? அதனால தான் நீதியை பிரசங்கித்தாரா நோவா. ஆனா யாரும் என்ன செய்யல, அதுக்கு மனசாப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்ன செய்யல, வரல. தேவன் 7 நாள் காத்திருந்தார், யாரா வந்துருவாங்களான்ட்டு, யாரும் வரல. ஆனா கடைசியில் இந்த நோவா குடும்பத்து மூலமா திருப்பி ரீஜெனரேஷன், திரும்பியுமா மனிதர்கள் என்ன செய்தார்கள், பிறந்து இன்னைக்கு அந்த நோவானுடைய சந்ததி தான் உலகம் முழுசும் இருக்கு. நம்மளும் யாரு தான், நோவாவுடைய சந்ததியில ஒருத்தர். இப்போ நோவானுடைய சந்ததி எவ்வளோ பிரிஞ்சு போயிட்டாங்க. காம ஒரு பக்கம், சேம் ஒரு பக்கம், யாபேத் ஒரு பக்கம், அப்படி போயிட்டாங்க. அந்த இதுல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், புரியுதா? யாரை தேர்ந்தெடுக்கிறார்? முதல்ல ஆபிரகாம் கூப்பிடுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்றார். 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அதே போல ஆபிரகாம் என்ன செய்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தார், புறப்பட்டு போகும்போது அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு. யாரா ஒருத்தர ஒரே ஒரு வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் நல்லா கவனிங்க. நீ இப்படி செஞ்சா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், நல்லா கவனிங்க, உனக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்க. அப்போ ஆண்டவர் ஒரு கண் வச்சார் யார் மேல, நோவா குடும்பம். அடுத்தது யாரு, ஆபிரகாம். புரியுதா? உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு பிறகு பார்க்கிறாரு யார் மூலமா வரணும், அந்த யாரு, ஆபிரகாமுடைய பிள்ளைங்க 2 பேர். இஸ்மவேல் ஏற்கனவே பிறந்துட்டார். அடுத்தது யாரு, ஈசாக். இப்ப ஈசாக்கு இயேசுக்கு சாயலா வாழ்ந்தபடினால தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த கட்டையில கொல்றதுக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் ஈசாக். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதால அந்த விட்டுறேன். அப்படி அந்த காரியம் தன்னை பலியா ஒப்பு கொடுக்கும் போது அந்த காரியம் நிறைவேறும் போது, ஆனா ஈசாக்க பலியா கொடுக்கல ஆண்டவர். அதுக்கு பதிலாக ஒரு கடாவை அந்த இடத்துல முட்புதர்ல சிக்க வைத்தார். அது எதுக்கு அடையாளம் சொல்லுங்க, இயேசுவுக்கு அடையாளம். அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இதெல்லாம் எப்படி வருது பாருங்க. இயேசு இப்படிதான் பிறப்பாரு, இந்த குடும்பத்தில் தான் பிறப்பாருன்னு தான் கரெக்டா அப்படி சொல்லிட்டே வர்றாரு. அங்கதான் சொல்றாரு 22ஆம் அதிகாரம் அந்த காரியம் நடந்த போது, நடந்த பின்பு 18ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க. ஏற்கனவே முதல்ல யார சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு உனக்குள். இப்போ ஈசாக்கு அப்படி ஒப்பு கொடுத்தபடினால ஈசாக்கே ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள அத்தனை வம்சம். அப்படின்னு அர்த்தம், என்ன பாஷை, என்ன ஜாதி, என்ன தேசம், எதுவா இருந்தாலும் சார் அத்தனை மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். யார் மூலமா, உன் சந்ததி மூலமா. அப்போ சந்ததினா எத்தனையோ கோடி மக்கள் வருவாங்களே ஆபிரகாமுக்கு. இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறாங்களே. அந்த சந்ததின்னு யாரை மீன் பண்றாருன்னா, அதை நான் சர்ச்சில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சந்ததி என்று, சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். கலாத்தியர் 3:16 அப்படி இருக்கு. சந்ததி என்று சொல்லுங்க, ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3:16 சொல்றாரு, அந்த சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த ஒருவர் யாரு, இயேசு கிறிஸ்து. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பாருங்க எப்படி வருது. நோவா, ஆபிரகாம், அடுத்தது ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து. தான் அந்த பைபிள் எடுத்தவன முதல் பேரு ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. இன்னும் கூட அந்த ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் அவனுக்கு 2 பிள்ளைங்க. புரியுதா? ஒருவேளை ஏசா மூலமா கூட பிறந்திருக்கலாம், ஆனா யாக்கோபு மூலமா தான் பிறக்கணும். அப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அதுல எந்த வம்சம் அதையும் முன் குறிக்கிறார். யாக்கோபு கடைசி காலத்தை தன் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது யூதாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 49:10. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்க அவருடைய
வருகை குறித்து சொல்றாரு பாருங்க. செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்யல நீங்கிறதுல, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார். புரியுதா? மக்களை ஜனங்களை தேவனோடு சேர்க்கும்படி ஒரு சமாதான கர்த்தர் என்ன செய்வார், இந்த உலகத்துல பிறப்பார்ட்டு யூதாவை குறித்து சொல்லும்போது சொல்றார். கிளீனா வந்துச்சா? எந்த வம்சத்துல எந்த குடும்பத்துல இயேசு பிறப்பார், யூதா வம்சத்துல இயேசு பிறப்பார்ன்றத கரெக்டா முடிச்சிட்டார். அது முதல். எந்த வம்சத்துல பிறப்பார், எந்த குடும்பத்துல பிறப்பார், அது முதல் பாயிண்ட். கரெக்டா ஆண்டவர் திட்டம் போட்டபடி நடக்குது. ரெண்டாவது, எந்த இடத்துல பிறப்பார். இந்தியாவில் கூட பிறந்திருக்கலாம் இல்ல, எந்த இடத்துல பிறப்பார் அதையும் ஆண்டவர் கிளீனா என்ன செய்திருக்கிறார், அதை பிளான் பண்ணி கரெக்டா குறித்து இருக்கிறார். வாசிங்க மீகா 5 2 வசனம். யாராவது வாசிங்க. மீகா 5 வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகி பூர்வத்தின் உடையது. அத டைம் சொல்றார். அவருடைய புறப்படுதல் எப்போ எழுதி இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார். சரி, அது அடுத்தது பாயிண்ட்ல நான் சொல்றேன். அப்போ எங்க பிறப்பாராம், யூதேயாவில் உள்ள பெத்லகேம்ல பிறப்பார். ஆனாதான் அந்த பைபிள் படிக்கும் படிச்சோம். சாஸ்திரிகள் வந்து கேட்கறாங்க, ராஜா கிட்ட வந்து கேட்கறாங்க, எங்க பிறப்பார், எங்க இருக்கிறாருன்னா, ஞானிகளை கூப்பிட்டு கேட்டா பைபிள்ல போட்டுக்குது, வேதத்துல எழுதியிருக்குது, பெத்லகேம்ல பிறப்பார் அப்படின்ட்டு எழுதியிருக்குது. இந்த வசனத்தை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ உடனே அவங்க போய் அதே போல மத்தேயில இருக்கும் பாருங்க, அந்த வார்த்தை வாசிங்க. மத்தேயு 2 6 வாசிங்க. யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எந்த இடத்துல பிறப்பாரு, பெத்லகேம்ல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க. கரெக்டாக அந்த சென்ட்ரல் இருக்குத இஸ்ரேல் தேசன்றது ஒரு சுண்டு விரல் மாதிரி தான், அதான் அடையாளம். இப்படி இருக்கும் நீட்டாக அவ்வளோண்டு. புரியுதா? அப்போ பூமி நடுவில் இயேசு பிறக்கிறார். ஒருவேளை ஜப்பானில் பிறந்திருந்தா ஈஸ்டர்ன் அப்படின்றோம், ஒருவேளை அந்த சைடு கனடா இல்லைன்னா அமெரிக்காவில் பிறந்தா அவர் வெஸ்டர்ன் அப்படின்றோம். புரியுதா? இவர் ஈஸ்டர்ன் அல்ல, வெஸ்டர்ன் அல்ல, உலகத்தின் மத்தியில பிறந்து உலகத்திற்கு அத்தனை கோடி மக்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்தை எப்படி குறிக்கிறார் தெரிஞ்சுங்க. எந்த குடும்பத்துல பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், அதையும் குறித்தார் கரெக்டா. அதனால தான் சொல்றேன், அந்த வசனம் திருப்பி ஞாபகம் வச்சுங்க. காலம் நிறைவேறின போது இப்போ அவர் பிறப்பை குறித்து எல்லாம் டீட்டெயிலா அவர் முன்குறித்தபடி நடக்குதுன்னா, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் முன்குறித்தபடி நிச்சயமான செய்யும் நடக்கும். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இப்போ கடைசியா எப்போ பிறப்பார், காலம் நிறைவேறின போது. அது எப்படி வாசிங்க. கலாத்தியர் 4:5 அதான படிச்சோம் ஏற்கனவே. காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை ஸ்ரீனிடத்தில் பிறந்த தம்முடைய குமாரனை அனுப்பினார். அது கரெக்ட், அதை ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ அதை எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்றாருன்னா, தானியேல் எடுத்துங்க. தானியேல் 9 எல்லாரும் எடுத்துங்க. தானியேல் 9 ஒரு கார்டு வச்சுங்க. அது ஒரு 3 வசனம் ரொம்ப டீட்டெயிலா பார்த்து முடிச்சிருவோம். தானியேல் 9 3 வசனம் நம்ம படிக்க போறோம். 24 வசனம் முதல்ல வாசிங்க. 24 9 24 மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரம். ஒரு வாரம்ன்றது எத்தனை? 7 நாள். அப்போ 70 வாரம்ன்றது 490 நாள். அந்த 490 நாள்ன்றது வருஷமா வச்சுங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு அடைமொழியா நிழலா எழுதி வச்சிருக்காரு. இப்ப கவனிங்க, அந்த 490 வருஷம் கண்டினியூவா வரல, அதான் முக்கியம். இதுல இருந்து மீறுதலை தவிர்க்கிறதற்கு, புரியுதா, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு
அவர் வருகிற வரைக்கும் திருப்பி இயேசு என்ன செய்வார், வந்து இந்த உலகத்தில் என்ன செய்வார், 1000 வருஷ அரசாட்சியை நிறுவுவார். அதான் நித்திய நீதி. அதுக்கு எவ்வளோ நாள், 70 வாரம் செல்லும். அதாவது 490 வருஷம். இந்த 70 வாரத்தை 3ஆ பிரிக்கிறார். 3ஆ பிரித்து பாட்டா 3 பாட். எப்படி நடக்குது? முதல்ல இப்போ 25ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகள் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் அந்த 62 வாரங்கள் முடிந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. இப்போ இதுவரைக்கும் முடிச்சிடறேன். நீங்க கவனிங்க. அப்போ எருசலேமை கட்டுறதுக்கு யாரு, கோரேஸ் மூலமா கட்டளை பிறந்தது. யாரை அனுப்புறாரு, நெகேமியாவை அனுப்புறாரு. இப்போ அந்த கட்டளை வந்ததுல இருந்து இயேசு சிலுவையிலே நமக்காக மரிக்கிற வரைக்கும் எத்தனை வாரமா, 62 பிளஸ் ஒரு 7, மொத்தம் எத்தனை வாரம், 69 வாரம். அப்படின்னா என்ன அர்த்தம், 483. எத்தனை வரும், 7 69 கரெக்டா, 483 வருஷம். இதில் முதல்ல ஒரு வாரம் வந்து கட்டுறதுக்கு, அதை பண்ண 1 வாரம்னா 7 நாட்கள், 7 49 வருஷம். அப்போ கட்டளை வெளிப்பட்டதுலேருந்து அந்த எருசலேமை திருப்பி கட்டுற வரைக்கும் எத்தனை வாரம் ஆச்சு, 1 வாரம், 49 வருஷம். அதற்கு பிறகு கட்டி முடித்த நாள்ல இருந்து இயேசு சிலுவையிலே நமக்காக மரிக்கிற வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சா, எத்தனை வாரம், 62. புரியுதா? இதெல்லாம் வந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த டைம் என்ன செய்வது, எழுதப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் 1 வாரம் இருக்கு. மொத்தம் எத்தனை ஆச்சு, 70ல் முதல்ல 1 போச்சு, அடுத்து 7 வாரம் போச்சு, அடுத்தது என்ன எத்தனை போச்சு, 62, 69 வாரம் போச்சு. அப்போ இன்னும் 1 வாரம். அந்த 1 வாரம் இனிமேல் வரும். 3 பகுதி. முதல் பகுதி எருசலேம் கட்டுறதுக்கு ஒரு 7 வாரம். அடுத்தது அதுலேருந்து இயேசு வந்து சிலுவையில் மரிக்கிற வரைக்கும் 62 வாரம். அதுலேருந்து இன்னும் 1 வாரம் இருக்குது. இது எப்போ நடக்கணும், இப்போ வாசிங்க. 27 வாசிங்க. அவர் 1 வாரம் அளவும், அந்த அவர் போட்டிருக்குது ஆண்டவரை பற்றி இதல்ல, அந்தி கிறிஸ்துவை கொடுத்த ஒரு வார்த்தை. 1 வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஆண்டவர் எங்க பலியை காணிக்க ஒழிய பண்ணுவாரா, இருக்க மாட்டார். அடுத்தது அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிற வந்து இறங்குவார். யாரு, அந்த அந்தி கிறிஸ்து வந்து இறங்கி நிர்ணயிக்கப்பட்ட இருக்கிற நிர்மூலம் பாழாக்குற மேல் வந்து தீரு மட்டும் சொறி. இப்போ நல்லா கவனிங்க. அது 1 வாரம்ன்றது 7 வருஷம். எதை குறிக்குது, அந்தி கிறிஸ்துடைய ஆளுகை. அதில் தான் பாதி அப்படி நல்லவன் போல் நடிப்பான். அதற்கு பிறகு என்ன செய்வான், உடன்படிக்கையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன செய்வான், கொடுமையான காலங்கள் அந்த காலத்தில் வரும். அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து அவனோட என்ன செய்வார், அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி, 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி அவனோட என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அவனையும் கள்ள தீர்க்கதரிசி எங்கே போய் கொண்டு தள்ளுவாங்க, எரிகிற அக்கினி கடல்ல கொண்டு போய் தள்ளுவார்கள். சாத்தான பாதாளத்தில் 1000 வருஷம் என்ன செய்வான், ஆண்டவர் என்ன செய்வார், கட்டி காவலு. அந்த 1000 வருஷம் இந்த உலகத்திலே வந்து என்ன செய்வார், ஆண்டவர் ஆளுகை செய்வார். அப்போ புரிஞ்சுதா? அப்போ கடைசியில அந்த 1 வாரம் முடிந்த பிறகு, அந்தி கிறிஸ்து ஆளுகை முடிந்த பிறகு ஆண்டவருடைய ஆளுகை இதே உலகத்துல, புதிதாக்கப்பட்ட ஒரு உலகத்துல ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆளுகை செய்வார். கையில வீட்டுக்கத்துல சூத்திரம் மூலமா. நல்லா நேரம் எல்லாத்தையும் முடிக்கிறேன். புரியுதா? எதுவுமே ஆண்டவர் சொல்ற குறித்த காலத்திலே சொல்லுங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்த தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே தேவன் இரட்சகராக என்ன செய்தார் சொல்லுங்க, அனுப்பினார். நமக்காக பிறந்தார். அடுத்தது நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துமஸோடு முடியல, புரியுதா? உயிர்த்தெழுதல் இன்னும் வரப்போகிற
ராஜாவாக அவர் இருக்கிறார். எல்லாரும் எழுதுன்னு கத்திர சோத்திரமணி ஜோமனுமா. அவர் எப்படி பிறப்பார், எங்க பிறப்பார்ன்றதெல்லாம் ஆண்டவர் குறித்தபடி செய்யற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதை எப்போ செய்யணும், எங்க செய்யணும்ன்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தைப்படி எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயமா செய்து நிறைவேற்றுவார். கைகளை வைத்து நல்ல கர்த்தர் சூத்திரமணி ஜோமனோ. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் எங்களுக்காக அனுப்பினேன். நாங்கள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறதுனால ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தார். இந்த உலகத்தில் எங்களை போல அவரும் மாம்சமும் ரத்தம் உடையவரான ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து அற்புதங்களை செய்து அற்புதமாய் வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் நீர் வரப்போகிறீர். வருகை ஒரு தரம் முடிஞ்சிச்சு, இன்னொரு முறை வரப்போகிறீர். அதற்கென்று எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. அன்னைக்கு மேய்ப்பர்கள் ஆண்டவரே நீர் பிறந்ததை எல்லா ஜனங்களுக்கு போய் பிரசித்தம் பண்ணினது போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேடி வந்த தெய்வம், நீர் ரட்சகர் என்பதை அநேக மக்களுக்கு நாங்கள் சொல்ல கர்த்தர் அனுக்கிரக செய்வீராக. வந்த யாவரை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் மறுபடியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.